ஆரம்பிக்கலாமா? யாரோட வாழ்க்கை மிகவும் கடினமானது? கணவனை இழந்தவர்கள் வெர்சஸ் மனைவியை இழந்தவர்கள். ஓகே, உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சார்? லவ் மேரேஜ் சார். லவ் மேரேஜ். ஓகே, என்னாச்சு உங்களுடைய வாழ்க்கையில் சார்? 2 years லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்னாச்சு, அவங்க வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் கூட்டு வந்துட்டீங்கன்னு அவங்க கூட்டிகிட்டு வந்துருன்ட்டு அவங்க கேஸ் கொடுத்துருந்தாங்க. பொண்ணு போக மாட்டேன், எனக்கு மாமா தான் வேணும், என்ன மாமா கூடுவாங்க, மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு எங்க கூட இங்கே இருந்துட்டாங்க. அப்படியா? பின்ன அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான்ட்டு 10 daysல ரிசப்ஷன் வச்சாங்க. அவங்க ரிசப்ஷன் வச்சு கூப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். போயிட்டாங்க, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. இங்கே ரிசப்ஷன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு இங்கே வந்தாங்க மறு வீடு அழைக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்ம வீட்டை பார்த்தோன்னா ஷீட் வீடாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு எங்களை ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வந்துடுங்க. கண்டிப்பா. நாங்கள் அங்கே போன பிறகு எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் அவங்க கன்சல்ட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே பாப்பாவுக்கு வசதி கம்மியாக இருக்குமா, நீங்கள் இங்கே இருக்கட்டும் பிள்ளை அப்படின்ட்டு. எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மேரேஜ் பண்ணதுனால எங்கள் அக்காவை விட்டுட்டு நான் இப்படி போனால் எல்லாம் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இல்லை, நான் 3 வருஷம் நான் இங்கேயே வச்சு நானே பார்த்துக்கிறேன், நானே படிக்க வச்சுக்கிறேன். அவங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க, எம்ஏ நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். தலை தீபாவளி வந்துருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி, நீ வாமா, நீ வந்து இரு, நீ வந்தால் மாப்பிள்ளை வருவார் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு 3 நாள் என்னாச்சுன்னா, எனக்கு 3 நாளுமே நீ வந்துருமாமா, நீ என் குடியேறுமாமா, என் குடியேறுமாமா எனக்கு கூப்பிட்டே இருந்துச்சு. முனிஷா அங்கே வந்து இருக்க தப்பாயிடும் முனிஷா, என்ன நீ இங்கே வந்துரு முனிஷான்னு. நான் ஒரு பக்கம் நாங்கள் வரமாட்டேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வீட்லேயும் நான் அனுப்ப மாட்டேன், நீ இங்கே தான் இருந்தாகணும், நீ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் இருப்பார் அப்படி சொல்லி அவங்களும் ப்ரெஷர் பண்ண. என் குழந்த மாதிரி அது நம்ம இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு அங்கே போயிட்டு 3 நாளில் எனக்கு வீடியோ கால் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு 1 hour. அதுக்கப்புறம் அது என்ன முடிவு பண்ணிச்சுனே தெரியல. மாமா உன்னை பார்க்கணும், திருப்பி வாமாம்மா வீடியோ கால் இருந்துச்சு. நான் ஏன் முனிஷா வேலையாக இருக்கேன், ஏன் முனிஷா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன், நானே கூப்பிட்ற ஃப்ரீ ஆகிட்டு நான் சொன்னேன். இல்லைம்மா உங்ககிட்ட ஒன்று காட்டணும், வாமாம்மா வீடியோ கால் இருந்துச்சு. சரி வரேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி ஃபோனை இப்படி வச்சுட்டு நான் இப்படி அட்டன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷாலில் வந்து கண்ணில் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்குது. அது தூக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு. தூக்கு போடுறதுக்கா? எனக்கு எதுவுமே தெரியாது. 59 செகண்ட் தான் நான் அட்டன் பண்ணிட்டு ஏ லூசு அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னை பார்த்துனே கழுத்தில் போட்டிட்டு தொங்குது, பயத்தில் கட் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் போய் பார்க்கறதுக்காட்டியும் இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு என் ஒய்ஃப்னா எனக்கு ரொம்ப உசுரு. இப்போ வரைக்கும் எனக்கு அது நினைக்கும் போது ஏக்கமாக இருக்குது. என் உயிரே 6 வருஷம் ஆகுது சார். இன்ன வரைக்கும் எனக்கு அந்த வேறு எந்த தாட்டமே இல்லை. நான் அவங்களுக்கு செய்யறதா நினச்சி ஒன்றும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் உடம்பு ஃபுல்லாக எனக்கு ஃபுல் என் காலையில் எழுந்து எங்கள் ஒய்ஃபுக்கு மனைவி துணின்ட்டு ஏதோ டேட்டெல்லாம் போட்டிருப்பேன். நீ நல்லவையா? இது பெருமைக்கு போடல, என்னை யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்னை யாரும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்ட்டு. யார் டேட்டு? உங்க ஒய்ஃப் பேரா? எனக்கு மனைவி துணின்னு போட்டிருப்பேன். அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இப்போ வரைக்கும் வாங்கி சும்மா வச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்க கேட்ட ட்ரெஸ்லேருந்து எனக்கு அப்போ எதாவது வாங்கி தர முடியும் அந்த ட்ரெஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி சும்மா வீட்டில் ஷோக்கு அடுக்கி வச்சுட்ருக்கேன் சார். அவங்க போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மனசளவில் நினச்சிங்க சார். நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். நான் காலையில் எஞ்சா குட் மார்னிங் ஐ லவ் யூ மாட்ட டெய்லி ஃபோனில் அதுக்கிட்ட பேசுவேன். ஏன்னா ஒரு வாட்டி என்கிட்ட கனவுல வந்து நான் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன் மாமா அப்படின்னு எனக்கு கனவு வந்துருச்சு. அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன். நான் அழுதாது என் கனவுல வரதில்லைன்ட்டு. என் கனவுலேயே சுத்தமாக வரதில்லை சரி. ஆனால் அது என்னை பார்க்குது, என்ன பேசுதுன்றதை நான் இமேஜின் பண்ணி நான் உணர்ந்துப்பேன் அந்த ஒரு விஷயத்தையும். என்னை பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீ நல்லா தானே இருக்க, நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கோன்றாங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிப்பேன், என்னை யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு அம்மா ஒரு அப்பா தான். ஒரு அம்மா உங்கள் அம்மா இல்லைன்னா இன்னொரு அம்மாவை நீங்கள் போய் அம்மான்னு கூப்பிட்டாலும் அம்மா ஆகாது. எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி என் மனைவி எனக்கு அவங்க மட்டும்தான் மனைவி. என்னை வேற ஒரு பொண்ணு ஏற்றுக்கணும்னு சொன்னால் என்ன ஏற்றுக்க முடியும். என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார் நிறைய பேர். இப்போ உங்களை எல்லாரும் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுனால தான் இப்போ இந்த மாதிரி டேட்டு போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டே அவங்க இல்லைன்னும் போதே நான் முடிவு பண்ண விஷயம் சார் இது. ஓ சாரி. இப்போ நெஞ்சில் டேட்டுக்கு போட்டிருந்தீங்கல்ல, இருக்கு சார். அதுவுமே அவங்களுக்காக போட்டதானா? அவங்க ஃபோட்டோ தான் சார் இருக்கும். இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். ஃபுல்லாக போட்டிருக்கீங்க? இந்த பக்கம். ஆக்சுவலாக நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க காதலில் வந்து பெண் தான் இன்னைக்கு ஓங்கியே இருப்பாங்க, பெண் மாதிரி ஆனால் லவ் பண்ணவே முடியாதுன்னு. அவர் எல்லாத்தையும் உடஸ்டாப்ல எல்லாத்தையும். ஒருத்தர் லவ் பண்ணுறது வேற, நம்ம எல்லாமே வருத்திக்கிறது வேற. தயவு செஞ்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க.
இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு திருமணம் பண்றதுக்கு. திருமணம் பண்றதும் பண்ணாதும் உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா நீங்க உங்கள் டேஸ்லி வருத்திக்காதீங்க. ப்ராப்ளம் நீங்க நினைக்கும் போது அவங்க மேல இருந்து பார்த்தாங்கன்னா ஏன் ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்படுறான்? ஒருவேளை நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மாமா எல்லாம் பாத்துக்கலாமோ நான் நினைச்சிடக்கூடாது. அவங்க நினைக்கணும் சார் அதை. அதான் அவங்களுக்கு சொல்றேன். மனசு வந்துருச்சு இல்லைங்களா சார் அது. இன்னொன்னு சொல்லட்டுமா, நானு நீங்க உங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணீங்கல்ல, ஆமா. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு தான். அவங்களை நீங்க மன்னிங்க. அவங்கள நீங்க பனிஷ் பண்ற நினைச்சு உங்களை நீங்களே பனிஷ் பண்றீங்க. தோணலம்மா. அவங்க பண்ணது தப்பு தான், விட்டு போயிருக்க கூடாதுதான். எதா இருந்தாலும் தற்கொலை ஒரு முடிவு அல்லதான். ஆனா அவங்க ஏதோ ஒரு சூழல்ல முடிவு எடுத்துட்டாங்க. இது மாத்த முடியாது, ஆனா நீங்க மாறலாம். ட்ரை பண்றேன் மேடம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.